சந்திரயான் 3 திட்டத்தில் பணியாற்றிய விஞ்ஞானிகள் பொறியாளர்களுக்கு ராஷ்டிரிய விக்யான் புரஸ்கார் விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சந்திரயான் 3 திட்டத்தில் பணியாற்றிய விஞ்ஞானிகளுக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ராஷ்டிரிய விக்யான் புரஸ்கார் விருதுகள் தற்போது சந்திரயான் 3 திட்டத்தில் பணியாற்றிய விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், தற்போது ராஷ்டிரிய விக்யான் புரஸ்கார் விருதுகள் எத்தனை விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். ஒன்றிய அரசின் இந்த விண்வெளி துறையில் ஆய்வுகள் மேற்கொண்டு சாதனை புரிந்தவர்களுக்காக வழங்கப்படக்கூடிய ராஷ்டிரிய விக்யான் புரஸ்கார் விருதுகள் சந்திரயான் 3 திட்டக்குழுவிற்கு வழங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக ஜனாதிபதி மாளிகை இன்று வெளியிட்டிருக்கின்றது. அதன்படி இந்த சந்திரயான் 3 திட்டக்குழுவில் கிட்டத்தட்ட 9க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் பணியாற்றி இருக்கின்றார்கள். அதே போல துணை நிலையில் பல்வேறு ஊழியர்கள், இளநிலை விஞ்ஞானிகள் உள்ளிட்டோர் பணியாற்றி இருக்கின்றார்கள். முக்கியமாக இதனுடைய செயல் திட்டம் மற்றும் வரைவு, அதே போல கண்காணித்தல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை மேற்கொண்ட விஞ்ஞானிகளுக்கு இந்த விருதுகள் என்பது வழங்கப்பட இருக்கின்றது. தமிழகத்தைச் சேர்ந்த விஞ்ஞானி வீரமுத்துவேல் அவருடைய தலைமையில் அவர் இந்த திட்ட இயக்குநராக நியமிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு கீழ் பல்வேறு நிலைகளில் பல விஞ்ஞானிகள் பணியாற்றியிருந்தார்கள். அவர்களை கௌரவிக்கும் விதமாக இந்த ராஷ்டிரிய விக்யான் புரஸ்கார் விருதுகள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கிய 3வது ஒரு நாடு என்கின்ற ஒரு சாஃப்ட் லேண்டிங் என்கின்ற முறையில் தரையிறங்கிய நாடு என்கின்ற பட்டியலில் இந்தியா இடம்பெற்றிருந்தது. அது உலக அரங்கில் விண்வெளி ஆய்வில் மிக முக்கியமான ஒரு இடத்தை இந்தியாவுக்கு பெற்றுத் தந்தது. பல்வேறு ஆய்வுகளுக்கு தேவையான தரவுகளையும் தொடர்ச்சியாக வழங்கி வந்தது. பல்வேறு தரவுகள் மற்றும் நாசா, அதே போல மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆய்வு நிறுவனங்களுடன் இணைந்து பல்வேறு தரவுகளை தற்பொழுது வரை ஆராய்ந்து வரக்கூடிய நடவடிக்கை என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தென் துருவத்தில் இறங்கியது, அதே போல சாஃப்ட் லேண்டிங் செய்தது, அதே போல அங்கிருக்கக்கூடிய மூலக்கூறுகளை கண்டறிந்து உலகிற்கே தெரியப்படுத்தியது பல்வேறு நடவடிக்கைகளை இந்த சந்திரயான் 3 திட்டக்குழு என்பது சாதித்திருக்கின்றது. அதனை அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக இந்தியாவை உலக அரங்கில் முன்னிறுத்திய சந்திரயான் 3 திட்டக்குழுவிற்கு இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டிருப்பதாக ஒன்றிய அரசு மற்றும் ஜனாதிபதி மாளிகை தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.